விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் நம்ம பட்டாலியனில் இருக்கக்கூடிய அந்த லஞ்ச ஊழல் குறித்து, அதாவது அந்த மென்னுக்கிட்டே அவங்க காசு வாங்குறது குறித்து தொடர்ச்சியாக கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாகவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த 9th பட்டாலியன் கோழி மேய்க்கும் ஏட்டு பண பைத்தியமாய் அலையும் அந்த 9th பட்டாலியன் கமாண்டண்ட் கார்த்திகேயன், இந்த 10th பட்டாலியனு ஆனால் வந்து பிச்சை எடுக்க அந்த 10th பட்டாலியன் முருகேசன், இந்த கமாண்டண்ட்டு அதாவது கிடைக்க ஆனால் அந்த பட்டாலியனுடைய அந்த கட்டாயம் வந்து அந்த ஊழல் அகற்றப்படணும் அப்படின்றதுல ரொம்ப கடுமையாக இருந்தோம். பல பதிவுகள், பல தகவல்கள் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வந்து விஜிலன்ஸுக்கு அனுப்பிச்சி வச்சோம். தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு அப்படின்ற அந்த அமைப்பு சார்பாக கடந்த மார்ச் மாதமே வந்து புகார் கொடுக்க வச்சோம். அவங்க வந்து விஜிலன்ஸுக்கே புகார் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த விஜிலன்ஸு இங்கே திருநெல்வேலிக்கு அவங்க வந்து டைரக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அந்த புகார் கொடுத்த அந்த கூட்டமைப்பு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் பதில் வந்துருந்துச்சு. நடவடிக்கை ஒன்றும் இல்லை. ஆனாலும் இல்லை அப்படின்றத தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ வந்து இவர் திரு தினகரன் ஐபிஎஸ் சார் வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய கவனத்துக்கே கொண்டு போகிற மாதிரி இந்த புகார்களை தொகுத்து அங்கேயே நம்ம சாருக்கு அனுப்பணும். அதனுடைய நல்ல நடவடிக்கையாக இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 11th பட்டாலியன் ராஜபாளையம், அதில் வந்து அவர் டிஐஜி அவர் திரு ஜான்சன் ஜெயபால் அவர் வந்து விசாரணை நடத்திட்டு போயிருக்கிறாரு. விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த இதில் மென்னு சொல்லக்கூடிய அந்த அலிகேஷன் குற்றச்சாட்டு பூரா உண்மைதான் அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்கிறாரு. அதுலேயும் கூட பாருங்களேன், அவங்க அந்த பணம் போட்டு விட்டுருக்காங்க பாருங்க, பூரா 500 700 இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கம்பெனி மூவ்மெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. அந்த பசங்க ஒரு இடத்துல இருந்து மதுரை மூவ்மெண்ட்டு, இருக்கன்குடி மூவ்மெண்ட்டு, மதுரைக்குன்னா 500, இருக்கன்குடினா 700, அதுதான் அந்த பணம். அந்த பசங்க போட்டு விட்டது பூரா எனக்கும் கொடுத்துட்டாங்க. அவர் டிஐஜிட்ட என்ன கொடுத்தாங்களோ எனக்கும் கொடுத்துட்டாங்க. அதையே நம்ம முன்னாடியும் காமிச்சிருந்தோம். இப்போ இதில் வந்து அந்த ஒரு எஸ்ஐ அவர் ரமேஷ், அதை கூட இருந்த பாலசுப்ரமணியன்னா அந்த ஆள் நினைக்கிறேன், இந்த திகாரில் இருந்த ஆள் ஹவில்தார், அவங்க 2 பேரும் இப்போ சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க. 2 பேர் தானே. ஆனால் இதனுடைய ஊற்றுக்கண்ணு இந்த இவங்க கலெக்ட் பண்ணது, இந்த கம்பெனி மூவ்மெண்ட்டுக்கு காசு வாங்குறது, அட்டாச்மெண்ட் காசு வாங்குறது அவருக்கே தெரியாதா அந்த கமாண்டருக்கு? இப்போ இதில் முக்கியமாக நீங்களே கலெக்ட் பண்ணியிருக்கீங்களே, அவர் விசாரணை அதிகாரி டிஐஜிக்கு சொல்கிறேன், அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த பணம் பூராமே 500 700 எல்லாமே சுப்பிரமணி, ஈஸ்வரன், எசக்கி, இவன் 3 பேர் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு. ஆனால் அதுதான் எனக்கு வந்தது படி. அவன் பூராமே 2022 பேட்சு. அவன் மேலே நடவடிக்கை வேணாமா? இவன் என்ன அடிப்படையில் பசங்கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ற? 2022 தானங்க, 2 வருஷத்துக்குள்ள அவனை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க போலீஸ்ல. இவன் இங்க லோக்கலுக்கு வந்து என்ன செய்வான், லோக்கலுக்கு கஞ்சாக்காரன் எத்தனை பேர் இருக்கான், வந்து செல்லிங் லூஸ் செல்லிங் எத்தனை பேர் இருக்கான், இந்த கணக்கு தான் எடுத்து காசு கலெக்ட் பண்றது தான் வேலையா இருக்கான். பட்டாலியன்ல இருக்கிறது ஒரு குடும்பமா இருக்க வேண்டிய இடத்துல 2022 பேட்சு வந்து 2 வருஷத்துக்குள்ள நீ மென்னுக்குள்ள காசு வாங்கி அதுல வந்து உங்க எஸ்ஐக்கு காசு கொடுத்து அது யாருக்கு எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தெரிஞ்சானா இவன் எப்படி கிரிமினல் உருவாகிறான் பாருங்க. இந்த ரமேஷ் யாருன்னு விசாரிச்சேன். ஆனால் எஸ்ஐ இவன் வந்து 2002 பேட்ச். ஆனால் 2002 அங்கே வந்து 9th பட்டாலியனா நம்ம அதில் இருந்துவேன். 9th பட்டாலியன்னா கேட்க வேணாம், 9th and 12th மாறி இருந்தார்ல அவர் கார்த்திகேயன் கமாண்டனுடைய புதிய வார்ப்புகள் அவர் வார்த்தை அனுப்புவார். எப்படின்னா இப்படி தயார் பண்றதுக்கு. ரமேஷ் கார்த்திகேயனுடைய வார்ப்பு. இவங்க இருக்காங்க இல்ல, இந்த சுப்பிரமணி, ஈஸ்வரன், எஸ்ஐக்கு, இந்த பசங்க ரமேஷனுடைய வார்ப்பு. பட்டாலியன் புறம் நாசக்காடு ஆக்குறாங்க. அவங்க தான் வந்து வசூல் பண்றாங்கல்ல, நீங்க மறுபடியும் பெட்டிஷனை போடுங்க. திரும்ப நம்ம எத்தனை வட்டம் சொல்றேன், மொட்டையை போடு, பெட்டிஷனை போடு, ஏடிஜிபி ஏபிக்கு போடு, விஜிலன்ஸுக்கு போட்டு தள்ளிக்கிட்டே இருங்க. இப்பயும் சொல்கிறேன் கார்த்திகேயனுக்கு, இந்த இவரே வந்து டிஐஜி அங்கே போய் விசாரிங்க, 1 பட்டாலியன்ல போய் விசாரிங்க. அங்கே சக்திவேல்னு ஒரு ஹவில்தார் இருக்காப்லையா, அந்த டெல்லியில் இருந்தாரு. ஆனால் அந்த சக்திவேல் ஹவில்தார் தான் டோட்டல் கலெக்ஷன், மெஸ் கலெக்ஷன் யாருக்கு, கார்த்திகேயனுக்கு. என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. உனக்கு கூட கொடுக்குறவன் எனக்கு சொல்லிடுறான், ஏன்றேன் உனக்கு வண்டி ஓட்டிட்டு வர்றான் இல்லை டிரைவர், நீ இறங்கணும்னு எனக்கு சொல்லிடுவேன். உடனே டிரைவரை மறைச்சு பார்க்காத, சொல்லிடுவேன் எனக்கு.
ஏன்னா நீ உன் கூடயே உனக்கு டிரைவராக இருப்பாப்புல, எனக்கு எல்லா தகவலையும் சொல்லிடுவாப்புல. நான் இதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் தான் சொல்றேன்ல, உங்களை பற்றி பேச வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களானால் நீங்கள் சரியாக இருந்து விடுங்கள். அதனையும் சொல்லிடுவாங்க. ஆனால் அதனையும் சொல்லிடுவாங்க. இப்போ இந்த மாத காசு வரைக்கும் வாங்கிட்டாரு, சக்திவேல் தான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. டிஐஜி திரு ஜான்சன் ஜெயபால் இவர் தான் வந்து கோழி மேக்கிங் ஏட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் போட்டிருப்பா. அப்பயும் இவர் தான் விசாரணைக்கு போயிட்டு வந்தார், எங்கேயும் 9th பட்டாலியனுக்கு. அது போய் ஏதோ ஊற்றி முடியாச்சு. ஆனால் அது ஏதோ வந்து அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இனப்பற்று அப்படின்ட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வேலை செஞ்சுருக்கு என்னமோ. இப்போ அனுப்புங்க, 1 பட்டாலியனில் இருக்கிறார்ல அவரையே அனுப்புங்க, என்னதான்னு சொல்லி அந்த சக்திவேல் எழுதார விசாரிக்க சொல்லுங்கள், எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொல்லி கட்டாயம் சொல்லுவார். விசாரணை போடுங்க. ஆனால் அப்போ வந்து இதில் இந்த பணியில் ஒழுங்கினம் ஏதேனும் வந்து அவன் டியூட்டி ஆப்சண்ட்டு, லேட்டாக வந்தேன், சரியாக வரலை, இல்லைன்னா ஏதோ ஒருத்தனுக்கு கொடுத்தேன் அங்கே இதில் வந்து இன்டிசிப்ளினாக நடந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி இதுக்கு தாங்க இந்த சஸ்பெண்டு நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். முழுக்க இந்த 11th பட்டாலியன் போனது முழுக்க கரப்ஷனு. ஆனால் அது வந்து பணம் வாங்கியிருக்காங்க, பசங்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆகுது. இந்த நானே போட்டு விட்டுருக்கேன், பார்த்துக்குங்க. அப்போ நீங்களே ரிப்போர்ட் எழுதி விஜிலன்ஸுக்கு தானே அதை அனுப்பணும். இது 100 ரூபா சம்மந்தப்பட்டாலே விஜிலன்ஸ் போயிடணுங்க. பணம்னு வந்துருச்சு, வெறும் 100 ரூபா சம்மந்தப்பட்டிருக்கு, நீங்கள் எடுக்க முடியாது, விஜிலன்ஸுக்கு தான் அனுப்பணும். அவங்க வாங்கினதை அவங்க தானே இன்வெஸ்டிகேஷனுக்கான ஏஜென்சி. நீங்கள் இதில் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? ஏதோ பணியில் ஒழுங்கினம்ன்றதுக்காக ஏதோ சஸ்பெண்ட் பண்ணலாம், சஸ்பென்ஷன்லாம் ஓகே. ஆனால் இதில் தொடர்ச்சியான நடவடிக்கை, குற்றச்செயலுக்கான நடவடிக்கை. இவன் பக்க கரப்ஷனில் இவன் டிஸ்மிஸ் ஆக வேண்டிய ஆள் இல்லை ரமேஷ். அதான் மிஸ்ஸஸ் வேலை பார்க்குறாங்கல்ல, அங்கேயே போயிடுவானாங்க. கர்நாடகாவா அந்த அம்மா எந்த பேங்கில் வேலை பார்க்குறாங்களோ அங்கேயே போயிடுவானா. அதனினும் மேலாக பெண்கள் விஷயத்திற்கான குற்றச்சாட்டும் வருது. இப்படி இருந்தால் நீ எப்பேற்பட்ட போலீஸை உருவாக்குவாய் அப்படின்றதே கேள்வி. இவன் எப்படியா கண்டாங்கிரஸ், இப்படி கிரிமினலு, இப்படி வந்து ரவுடி எலிமெண்ட்டு இது மாதிரி உருவாக்கி கொடுத்தான்னா எப்படித்தான் இந்த சமூகத்தில் இவன் எப்படித்தான் வந்து வேலை பார்க்க முடியும்? அந்த அடிப்படையில் சொல்கிறான். அதனால் அந்த ஏடிஜிபி ஏபிட்ட இருந்து ஒரு 3 பக்கத்துக்கு இருக்குப்பா, அதை பிடிஎஃபாக போட்டு விட்டுருக்கேன், அதை ஃபுல்லாக வாசிக்க வேணாம், அதை பார்த்துக்கோங்க. உங்களது ரோல் கார்டில் அதை வந்து வாசிக்க சொல்லித்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அதிலே சொல்லிடுறாங்க. ஆயுதப்படையின் கீழ் பணிபுரியும் ஒரு சில தாசிக அணிகளில் பொறுப்பற்ற நிர்வாகம் மற்றும் முறையற்ற மேற்பார்வைகள் போன்றவை தற்போது பெருகி வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தாசிக அணி சம்பந்தமாக விசாரணை செய்ததில் கீழ்காணும் குறைபாடுகள் தெரிய வந்துள்ளது. அதுதான் வந்து அந்த 11th பட்டாலியன் ராஜபாளையம். ஆனால் அதனால் அதில் வந்திருக்குன்னு மட்டும் இல்லை, நான் அடுத்தடுத்து சொல்கிறேன்ல, அடுத்தடுத்து வரேன். பக்க பாமாயில் வாங்கி ஊற்றிக்கிட்டு, பாமாயில் எடுத்து படம் போட்டாங்களா இல்லையா, பாமாயில் வாங்கி ஊற்றிக்கிட்டு அது மெஸ்ஸுக்கு. ஆனால் அது வந்து இந்த ஆயில் வாங்குறோம்னு சொல்லி போலி பில்லு இது எல்லாம் வந்து போட்டது எல்லாம் வந்துருச்சு. அதனால் இது முழுக்க பணம் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் இந்த இவன் சுப்பிரமணி ஈஸ்வரே எசக்கி அவன் 2022 பேச்சு அதை கேட்கறது தான் அவ்வளோ கோபம் வருது நமக்கு. ஆனால் இவங்களும் வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆகணும். இவன் எல்லாத்தையுமே இந்த மொத்த ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி விஜிலன்ஸுக்கு கொடுத்துடணும். விஜிலன்ஸ் நடவடிக்கை எடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு போகிறாங்க. அவன் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆட்கள் தான். ஆனால் அதில் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இவன் அளவுக்கே செய்ய முடியுமா? அது தெரியுங்க. இதனுடைய ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடியது அந்த தளவாய் தாங்க. தளவாய் கமாண்டன்ட்டுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன நீ கமாண்டண்டா இருக்க? அதில் மொத்தத்துக்கே ஏரியாவே அவ்வளோதான். அவன் வந்து ஒரு சின்ன பிரிமிசஸ்க்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் வாங்கி அந்த ரமேஷை அவனா கொண்டு போயிட்டானாக்க, அந்த மொத்த காசையும் வாங்கி அவனா கொண்டு போயிட்டானா? இவங்களுக்கு தெரியாதா? அவன் எதுவுமே தெரியாதா? அதனால இதெல்லாம் வந்து கண்டறியப்பட வேண்டிய விஷயம். இதுதான் வந்து நம்ம வந்து அவங்க ஏடிஜிபி ஏபி சாருக்கு நம்ம சொல்லக்கூடியது. விஜிலன்ஸுக்கு ரிப்போர்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம். இந்த கமாண்டன்ட் மேல நம்ம இந்த கார்த்திகேயன் கமாண்டன்ட் மேல போன 2வது மாசம் இது என்ன 500 ரூபா 700 ரூபா இதை காட்டிலும் பிரமாதம் அப்படின்னு சொல்லி அவர் கமாண்டன்ட்டு அந்த அப்படியே அந்த அட்டாச்மெண்ட் அதில் இருக்கிறதுக்கு ஈச்சு 10,000 ரூபா வாங்கிட்டு 259 பேருக்கு போட்டார். இந்த வருஷம் 2வது மாதம் போட்டார போட்டு அதை நம்மளுக்கு சொல்லாமல் இருப்பாங்களா, நமக்கு சொல்லி அதை அலாமல் இங்கே ஆக்கி நம்ம சேனல்லையே சொல்லி அப்புறம் இமீடியட்டாக அப்படியே தானே 3வது மாதம் கேன்சல் ஆச்சு. அவன் பணம் கொடுத்தவனுக்கு வந்து எப்படி வாங்குறது? அந்த ஆள் பாட்டு போயிட்டாப்புல. நீங்களே பார்த்துக்கோங்க. 10,000 15,000 259 பேருக்கு இந்த போட்டிருக்கேன் பாருங்க. ஏன் கேன்சல் ஆச்சு? ஏன் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஆள் மேலே நடவடிக்கை எடுக்க வேணாமா? எப்படி போட்ட? ஏன்னா அப்புறம் எப்படி கேன்சல் ஆகுது? அதுக்கு என்னமோ வெல்ஃபேர் கமிட்டிலாம் போட்டாராம். வெல்ஃபேர் கமிட்டி
பட்டி போட்டு இவர் தான் அந்த வெல்ஃபேர் படி கிழிச்சவர், தெரியாதா? இவன் காசு கொடுக்கலன்னு வைங்க, ஏதேனும் அட்வர்ஸ் கிரவுண்டு அது இது உள்ளுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் ரெபலா கேட்பான்ல, எதுக்குங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டானா? ஆனா அது அந்த மாதிரி கேட்கறவங்களை அப்படியே நோட் பண்ண வேண்டியது யார்? இந்த ரமேஷ் மாதிரி எஸ்ஐ வச்சு அவங்களை இங்க இருந்து எங்கேயாச்சும் தூக்கி அடிக்கிறது. இந்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி சேவூருக்கு இங்க இருந்து 6 பேர் போனாங்க. ஆனா அட்வர்ஸ் கிரவுண்ட் போலீஸ் என்ன அட்வர்ஸ் கிரவுண்டு? அவன் என்ன லோக்கல்ல ஆள் செட் பண்ணி ஏதாச்சும் காசு அடிச்சிட்டானா? ஓ அட்வர்ஸ் கிரவுண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்டு அவன் கூட்டமா இருந்து வேலை பார்க்கிறவன் பட்டாலியன் போலீஸ். ஏன்னா ஒன்னு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், இல்லைன்னா காசு கொடுக்கறத எதிர்த்து கேள்வி கேட்பான். அவன்லாம் உடனே அட்வர்ஸ் கிரவுண்ட் எழுதுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இப்ப ஏடிஜிபி ஏபி சாருக்கு கொண்டு வரோம். ஒரு ஏடிஜிபி லெவலுக்கு நினைச்சா இப்ப வந்து டோட்டல் எராடிகேட் பண்ண முடியாதா? சுத்தமா கொண்டு வந்துடலாம். நில்லு இவர் பீரியட்ல சுத்தமா ஒரு பைசா வாங்குறதுக்கு பயந்து நடுங்குறாங்க, வாங்கவே மாட்டாங்க. அப்படி ஆக்கி விட்டு போயிடுறது ஆக்க முடியாதா? ஒன்னு வாங்கினா அவர் சாருக்கு தகவல் வருதா இல்லையா, எனக்கு கட்டாயம் வரும். நல்லெண்ணத்துல நானே போனஃபைடு இன்டென்ஷன் தான் இதுல பதிஞ்சுக்கிறேன், இதுல பதிவு பண்றேன், அவங்க கவனத்துக்கு கட்டாயம் வரும். ஏன் இதே கார்த்திகேயன் எத்தனை ஆளை விட்டு எனக்கே பேசினாரு, ஏன் என் மீதே என்னென்ன பெட்டிஷன் போடுறதுக்கு பார்த்தாரு, அதுக்காக நிறுத்தினோமா? நம்ம தான் இப்பயும் சொல்றேன், நீ திருந்திரு, ஒண்ணுமே பேச மாட்டேன். அதனால தொடர்ந்து இதை பதிவிட்டுக்கிட்டே இருப்பான். இது எனக்கு சொல்லன் போல இருந்துச்சுப்பா. ஆனா ரொம்ப முக்கியமான செய்தி, வெறுமனே இது எஸ்ஐயோட நிக்கிறது, இந்த ஏட்டு போலீஸ் அவில்தாரி இவங்களோட நிக்கிறது கிடையாது. ஒரு பட்டாலியன்ல காசு வாங்குறான்னா கட்டாயம் அந்த கமாண்டன்ட்டுக்கு அவர் ஏடிஜிபி சொல்றது மாதிரி ஒரு சில தாசிக்கா அணிகள் இருக்கலாம். நான் எல்லாரையும் கூட சொல்ல வரல, ஒரு சில அணிகளாகவே இருக்கட்டும். அந்த அணிகள் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஜிலன்ஸ் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாதிரி அதை வந்து அந்த ரிப்போர்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணட்டும், வழக்கு நடத்தட்டும், அதில் உள்ள போட்டும், டிஸ்மிஸ் ஆகட்டும், ஏதோ ஆகட்டும், பதிவு பண்ண போல இருந்துச்சு. அது மாதிரி பார்த்துக்கிடுவேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, என்ன பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். வணக்கம்.